ஜெபம் பண்ணுங்க. ஐயா, நீங்க கொடுத்த வார்த்தை தானே, நீங்க கொடுத்த வார்த்தை தானே, என் பிள்ளைய உங்களை தவிர வேற யாரும் காப்பாற்ற முடியாது, இந்த பிரச்சனையிலிருந்து அவனை காப்பாற்ற முடியாது, இந்த பாவத்திலிருந்து அவனை காப்பாற்ற முடியாது. ஆனா இன்றைக்கு நீர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி ஐயா நான் காப்பாற்றுவேன்னு சொன்னீங்க அல்லப்பா, ஆபத்துக்கு நான் காப்பாற்றுவேன்னு சொன்னீங்க அல்லப்பா. இப்போ உங்க வல்லமை என் பிள்ளைய சுற்றி நிழல் இடுவதாக. அந்த காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண நடக்குது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஐயா ஹல்லேலூயா. நீர் சுடரொளி பட்டயத்தோடு வருகிறவர், ஆத்துமாக்களை காப்பாற்றுகிறவர், சத்துருடைய பிடியிலிருந்து காப்பாற்றுகிறவர். நீங்க சொல்ல சொல்ல ஐயா நீங்க தாயா இத காப்பாத்தணும், நீங்க தாப்பா இந்த ஆசீர்வாதத்தை காப்பாத்தணும், நீங்க தாப்பா இந்த செல்வத்தை காப்பாத்தணும். எனக்கு காப்பாத்திக்கிறதுக்கு ஞானம் இல்ல, எனக்கு காப்பாத்த தெரியாது. ஆனா இப்போ ஹல்லேலூயா ஆண்டவருடைய ஒரு பாதுகாப்பு ஆமென் வருவதாக. நல்ல சத்தமா ஜெபம் பண்ண. என்னுடைய தாளந்தினால நான் வண்டி ஓட்டிக்கிட முடியாதுப்பா, என்னுடைய திறமை ஒன்றும் இல்லைப்பா, உங்க பாதுகாப்பு எங்களோட இருக்கணும், உங்க பாதுகாப்பு இருக்கணும். இனி அகால மரணங்கள் இல்லை, இனி இளம் வயது மரணங்கள் இல்லை, இனி ஆக்சிடென்ட்ஸ் இல்லை. பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றுகிறவர். ஜீவன் காப்பாற்றப்படட்டும், அந்த பொருள் காப்பாற்றப்படட்டும், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் காப்பாற்றப்படட்டும். என் தேவன் காப்பாற்றுகிறவராய் கடந்து வாரும். ஆமென் ஆமென் ஆமென்.